இது மக்களுக்கான தேர்தல். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடுக்கிற முடிவுல தான் இந்த ஆட்சி ஏற்படும். அதற்கு உண்டான பதிவை நீங்க தான் செய்ய வேண்டும். எதுக்காக சொல்ற அப்படின்னா, இப்ப திமுக அரசு நிறைய கடனை வாங்கி ஜனங்களை ரொம்ப கஷ்டத்துல விட்டுருக்கு. அதுக்கு முடிவு கட்டணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னும் 2 நிமிடம் தான் பாக்கி இருக்கு மணி ஆகிறதுக்கு. அதுக்கு பேசணும். நம்மளுடைய ஏற்கனவே கட்சி நடத்திட்டு இருக்க ஒரு தலைவர் வழியில அம்மா வழியில நடத்துறேன்னு சொல்லி இங்க உள்ள கழகத்தை சேர்ந்த தலைவர் அம்மா வழியுள்ள வந்தவங்களை தேர்தல்ல நிக்காம புது ஆளை அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆனா நம்ம நம்ம வழியா வந்தவங்கல இருந்தா ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து இங்க நிக்க வச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லோரும் இந்த முறை லால்குடி ஜோஸ்பின் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏன்னா சாதாரண எளிய மக்களுடன் பழகக்கூடியவர், சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை இங்க நிறுத்தி இருக்கிறோம். உங்களோட அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் வெற்றி பெற்றதும் திரும்ப இந்த தொகுதிக்கு உங்களை எல்லாம் பாக்குறேங்கிறத அன்போடு சொல்லிக்கிறேன். மீண்டும் சொல்றேன், லால்குடி நமது வேட்பாளர் ஜோஸ்பின் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை மாபெரும் வெற்றி பெற செய்யணும். நாளை நமது அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.